அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவாரூர் ராசி தம்பி. தற்போது இது 4வது காணொளி வெளியிடுகிறேன். ஏற்கனவே நிறைய சந்தேகங்களுக்கு எனது வீடியோ மூலமாக ஓரளவு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நூலக சொந்தங்கள் சொன்னாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த 4வது காணொளி என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொன்னால், இந்த வாசகர் வட்ட பதிவேடை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு சந்தேகத்தில் இருக்குது. அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாசகர் வட்ட பதிவேடை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துங்க. இது நம்ம நண்பர் திரு ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருந்த அவரோட நூலகத்திலேருந்து, அக்கரைப்பட்டி அப்படிங்கிற நூலகத்திலேருந்து வாசகர் வட்ட சார்பாக எப்படி பண்ணியிருக்காங்கிறது ஒரு மாடல். இந்த மாதிரியை வச்சு அப்படியே பண்ணணும்னு இல்லை, இதை விட நல்லா பண்ண முடிஞ்சாலும் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். முதல் பக்கத்தில் இது மாதிரியான இயக்குனர் ஐயா வெளியிட்டிருந்த முதல் பக்கத்தை இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கும். நிதி ஒதுக்கீடு, அதில் தமிழ் ஆங்கிலம் எவ்வளவு, தீர்மானம் என்ன, நூலகர் கையொப்பம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் இவர் போட்டிருக்க மாதிரி இல்லாமல் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்லையும் பண்ணால் நல்லாவும் இருக்கும். பருவேதர்களுக்கு நல்ல கேப்பு கொடுத்து ஆண்டு சந்தா எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டு, உறுப்பினரோட எண்ணம், அவரோட பேர், அவரோட கையொப்பம், செல் நம்பர், அவங்க குறிப்பாக எத்தனை புத்தகங்கள் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்கலாம். இல்லை மொத்தமாக எத்தனை காலம் கொடுத்துருக்குறாங்க இயக்குநரகத்துலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த காலத்தில் மட்டும் நீங்கள் கையொப்பம், அதுக்கு தகுந்த காலத்தை விட்டு கையொப்பம் வாங்கிக்கலாம். ஒரு வாசகர் ஒரு புத்தகம் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா 3 வாசகர் சேர்ந்து ஒரு புத்தகம் தேர்ந்தெடுக்கலாம். உங்களோட நிதி ஒதுக்கீடை பொறுத்து தான். பெண்களுக்கு இப்போ 1500 போட்டிருக்காங்கன்னு சொன்னால், அந்த 1500 உங்களால் 4 புத்தகம் தேர்ந்தெடுக்கலாம். இல்லை அந்த நிதி கூட இருந்துச்சுன்னு சொன்னால் 5 புத்தகமாக கூட தேர்ந்தெடுக்கலாம். வாசகர் எத்தனை அப்படிங்கிறது இயக்குநரகத்துலேருந்து கொடுத்துருந்த 3 அல்லது 4 கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், அதை மினிமமாக கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கும் ஒரு வாசகரை உருவாக்கி நீங்கள் அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்க வைக்கிறது உங்களோட திறமையை பொறுத்து. நீங்கள் அப்படியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்க போட்டிருக்கிற மாதிரி நோட்டில் எழுதி கையொப்பம் வாங்கி அந்த வாசகர்களோட அனுமதியோட நீங்கள் அதுக்கு பிறகு நூலகர் கையொப்பம் இட்ட பிறகு இதை நீங்கள் மொபைலில் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பட்ஜெட் ஆட் பண்ணிவிட்டு அதை செக் அவுட் பண்ண போகிறீங்க. அந்த செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் பிடிஎஃப் எடுத்து இந்த பிடிஎஃப் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறதும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாசகர் வட்ட பதிவேடை சரியாக நீங்கள் பராமரிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்குமான விரிவான விளக்கத்தை தரேன். நன்றி, வணக்கம்.